Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல sundirect அப்படிங்கற ஒன்னு எல்லாருக்குமே தெரியும். DTHsல சவுத் இந்தியாலயே ஒரு மோஸ்ட் பாப்புலரான DTH அப்படினு சொல்லலாம். இந்த sundirectல வந்து பாத்தீங்கன்னா RMN அப்படிங்கற ஒன்னு, அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கற ஒன்னு எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா RMN னா என்ன, அதுக்கு அப்புறம் இது வந்து டாடா ஸ்கைல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கற வீடியோலாம் நம்ம வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படி சொன்னா ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோல வந்து sundirect உடைய RMN அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் गाइस. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க गाइस. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். गाइस ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா sundirect ஆப்ல வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுக்கல. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்றது, அதாவது இந்த RMN நம்பரை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விவரங்கள், அதாவது பாத்தீங்கன்னா மற்ற விவரங்கள்னா இந்த பேக்கை சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே sundirect ஆப்பில் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு ப்ரௌசரை சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ப்ரௌசர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து ஜஸ்ட்டு sundirect.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா sundirectனுடைய அஃபிஷியல் வெப்சைட். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ். இதில் வந்து சைடு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ வந்து என்ட்ரு பண்ணுறேன். அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களால் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்மார்ட் கார்டு CDSN நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் உங்களுடைய நம்பர், குறிப்பிட்ட இலக்கு நம்பர் வந்து வரும். அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லைனா CRID அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அந்த நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையே என்ட்ரு பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய பேக் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டை இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் கரெக்டாக. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் எரர் வரும். கரெக்டாக நான் வந்து இப்போ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிடுதேன். இப்போ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகி முடிச்சு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் உங்களை பற்றி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CRID இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு அந்த CDSN நம்பர் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து இதில் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணி இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சேஞ்ச் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதாவது ஓல்டு மொபைல் நம்பர் ஒன்று இருக்கும், அதை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நியூ மொபைல் நம்பர் நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டும். இதில் வந்து ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சப்மிட் ஆப்ஷனை லாஸ்ட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மொபைல் நம்பர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் கைஸ். ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய RMN அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய sundirectல போய் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கைஸ். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கைஸ் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் எப்படி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய sundirectனுடைய அக்கௌண்ட்டுடைய RMN அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிள் ப்ராசஸ் வந்து நான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக sundirect வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இப்போ உள்ள அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் நீங்கள் வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் sundirect யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இருக்கும் கைஸ். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்துக்க நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.